பரிசுத்தமுள்ள பிதாவே, இன்றைக்கும் கூட அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தை தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளானுடைய பிரசன்னம் இருக்கட்டும், பாதுகாப்பு இருக்கட்டும், வழிநடத்தல் இருக்கட்டும். தகப்பனே, இதை ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. இன்றைக்கும் பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய 2வது மிஷனரி பயணத்தை முடித்து திரும்பவும் அந்தியோகியா சபைக்கு வந்து திரும்பவும் 3வது மிஷனரி பயணத்தை துவங்குகிறவைகளை பற்றி நாங்கள் படிக்கப் போகிறோம். நீர் எங்களோடு இடைப்படும், எங்களுக்கு அனைத்து காரியங்களையும் நீர் கற்றுத்தர ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நீர் காட்டும். கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அனைவரோடு கூட நம்முடைய பிரசன்னம் பாதுகாப்பு வழிநடத்தல் தொடர்வதாக அடிமைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். திருச்சபையை, இன்றைக்கு நாம் பவுல் அப்போஸ்தலனுடைய 2ஆம் மிஷனரி பயணத்தினுடைய முடிவு பகுதியை நாம் பார்க்க போகிறோம். 2ஆம் மிஷனரி பயணம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. ஏறக்குறைய 2800 மைல் தூரம் மேலே பயணம் செய்ய போகிறார். ஆசியா கண்டத்திலிருந்து ஐரோப்பா கண்டத்துக்கு போக போகிறார். மிகவும் குறிப்பாய் அதிகமாய் அவர் நடந்து திரிந்து கடல் மார்க்கமாய் சென்ற நாடுகள் இன்றைய நாடுனா துருக்கி நாடு மற்றும் கிரீஸ், கிரேக்க நாடு என்பதாக பார்க்கலாம். இன்றைக்கு பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து பட்டணத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய போகிறார். பிறகு தன்னுடைய இந்த 2ஆம் மிஷனரி பயணத்தை முடிக்கப் போகிறார். இந்த முறை முடிக்கும்போது வரவழியில் எருசலேமுக்கு போயிட்டு அந்தியோகியாவுக்கு வரப்போகிறார். 2வது பயணம் முடித்து இன்னைய சாப்டரிலே 3வது பயணத்தையும் அவர் 3வது மிஷனரி பயணத்தையும் துவக்கப் போகிறார். இதில் உள்ள வசனங்களை நாம் படிப்போம் என்றால், ஆண்டவருடைய வார்த்தை அது வல்லமை உள்ளதாய் எல்லா ரோமர்களுடைய பட்டணங்கள், கிரேக்கர்களுடைய பட்டணங்களிலும் ஆண்டவருடைய வார்த்தை வளர்கிறதை நம்மால் பார்க்க முடியும். ஆக இந்த அதிகாரத்துக்கு ஒரு தலைப்பு கொடுப்பேன், பவுலினுடைய 2வது மிஷனரி பயணத்தினுடைய முடிவும் 3வது மிஷனரி பயணத்தினுடைய துவக்கமும் என்பதாக. இதில் முதலாவது நாம் பார்த்தோம் என்றால், கொரிந்து பட்டணத்தில் பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து பட்டணத்துக்கு வரும்பொழுது அங்கே அவருக்கு ஒரு மாபெரும் ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. அங்கே ஒரு தம்பதி கிடைக்கப் போகிறார்கள், ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா. நேற்றைக்கு தான் பார்த்தோம், அத்தேனே பட்டணம், சிட்டி ஆஃப் ஏதென்ஸ், மார்ஸ் மேடையில் ஒரு பெரிய பாஷணை கொடுத்தார். அறியப்படாத தேவனுக்கு என்று ஒரு மெசேஜ் கொடுத்தார். அறியப்படாத தேவனுக்குன்னு ஒரு பலிபீடம் கட்டி வச்சு ஒரு இடம் இருந்தது. அந்த அறியப்படாத தேவன் தான் இயேசு. மனிதருடைய பாவங்களுக்காக மரித்தார், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார், உயிர் தெழுந்தார் என்றெல்லாம் பேசும்போது அது அவங்களுக்கு நூதனமாக பட்டுச்சு. ஸ்டாப் பண்ணு, நாளைக்கு வந்து பேசு, பிறகு ஒரு நாள் அழைக்கிறோம் இதெல்லாம் சொல்லி நிறுத்தினாங்க. கொரிந்து பட்டணத்துக்கும் பிரச்சனைகள் வந்தது. ஆகிய கொரிந்து பட்டணத்தை விட்டு அவர் வெளியே வந்து அத்தேனே பட்டணத்தை விட்டு வெளியே வந்து கொரிந்து பட்டணத்துக்கு வருகிறார். அந்த கொரிந்து பட்டணத்தில் ஒரு விஷயம் இருக்குங்க, தெளிவாக புரிஞ்சுக்குங்க. பவுல் இப்போ ஐரோப்பாவில் இருக்கார். ஐரோப்பாவில் கிரீஸ் கண்ட்ரியில் இருக்கார். கிரீஸ் இந்த பக்கம் ஏஷியா காண்டினென்ட் நம்ம பார்த்தோம்னா துருக்கி. ஸோ ஏஷியாவில் துருக்கியிலேருந்து ஐரோப்பாவில் கிரீஸ்க்கு போயிட்டார். ஆனால் யூதர்கள் எல்லாமே ஹெட் ஆஃபீஸில் இருந்தாங்க, ஹெட் சிட்டியில் இருந்தாங்க. அன்றைக்கி ஹெட் சிட்டி வந்து ஐரோப்பாவில் ரோம் தான். ஆக ஜூவிஷ் பீப்புள் வந்து ரிச் பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க. எப்பொழுதும் பெரிய டாப் மோஸ்ட் பிஸ்னஸ்லாம் அவங்க கையில் தான் இருக்கும். 7 விதமான பிஸ்னஸ் அவங்க பண்ணுவாங்க. அந்த 7 பிஸ்னஸும் அவ்வளோ டாப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க. அன்றைக்கி ஹெட் ஆஃபீஸாக ரோம் இருந்தபடியால் ரோமாபுரியில் சென்று பிஸ்னஸ் பண்ணி கொண்டுதான். ஆனாலும் அன்னைக்கு ரோமில் இருந்த ராயன் சீசர் கிளாடியஸ், தமிழில் சொல்ல வேண்டுமென்றால் கிளவுதியு ராயன் என்ன பண்ணாரா, எல்லா யூதர்களும் எங்கள் சிட்டியை விட்டு வெளியே போங்க அப்படின்ட்டு, நீங்கள் உங்கள் ஊருக்கு போயிருங்க, ரோமில் இருக்காதீங்க, ஹெட் ஆஃபீஸில் இருக்காதீங்க, ஹெட் சிட்டியில் இருக்காதீங்க. அன்றைக்கி உலகத்தினுடைய தலைநகரம் ரோம் என்று சொல்லப்பட்டது. வெளியில் போயிருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய யூதர்கள் ரோம்லேருந்து பக்கத்தில் உள்ள எல்லா யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு வர ஆரம்பித்தாங்க. அன்றைக்கி டெவலப்டாக இருந்தது இந்த கொரிந்து சிட்டி. இந்த கொரிந்துக்கு ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க. அவங்க பேர் ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா. ஸோ கணவன் மனைவியாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறது மிகவும் ஒரு சந்தோஷமான விஷயம், கேட்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. கொரிந்து பட்டணத்துக்கு பவுல் வருகிறார். ஒரு நல்ல செய்தி, கொரிந்து பட்டணத்திலே ஆக்கிலாவையும் பிரிஸ்கில்லாவையும் சந்திக்கிறார். சரி, இந்த கொரிந்து பட்டணத்தை பற்றி நீங்கள் சொல்லணும்னா, கொரிந்து பட்டணம் ஒரு முக்கியமான ஜங்ஷன். ஆசியாவிலேருந்து ஐரோப்பாவுக்கு போனோம்னா கொரிந்து வழியாக தான் போகணும்.
அது வந்து இட் இஸ் அ கிராஸ் ரோட் ஃபார் ட்ரேட் அண்ட் ட்ராவல்வாங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போனனாலும் கொரிந்து வழியாக தான் போகணும், பயணம் பண்ண போனாலும் ட்ராவல் பண்ண போனோமானாலும் அந்த பக்கம் போகணும். ஆனால் நல்ல சிட்டி கிடையாது, கெட்ட சிட்டி, எல்லா பாவ பழக்க வழக்கமும் நிறைந்த ஒரு சிட்டி. அது ரொம்ப பழமையான சிட்டி, ஆனால் பாவம் அதிகமாக இருக்கும். ஹேதோனிசம் என்று சொல்லுகிற அந்த பாவம், ஆணோட ஆண் திருமணம் செய்து கொள்வது, பெண்ணோட பெண் திருமணம் செய்து கொள்வது, இம்மாராலிட்டி, உண்மை இல்லாத விஷயங்கள் நடக்கிறதா இது. இந்த கொரிந்து பட்டனுடைய ஸ்பெஷாலிட்டி, இங்கே 2 ஹார்பர் இருந்துச்சான், ட்ரேடுக்காக ஒன்றும் பயணத்துக்காக ஒன்றும் இது இருந்தது. ஸோ இந்த கொரிந்து சிட்டி ஸ்ட்ராங்னா ஏதேன்ஸ் சிட்டியும் ஸ்ட்ராங். ஸோ ஆனால் இங்கே வந்து என்னன்னாலும் தப்பு பண்ணலாம், குடிக்கலாம், பாவம் பண்ணலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. ஸோ கிரேக்கர்களுடைய அனைத்து பாவமும் அங்கே இருந்துச்சு. எனக்கு கொரிந்தில் ஒரு நண்பன் இருக்கான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் கெட்ட ஆள்னு அர்த்தமா, குடும்பத்துக்கு ஏற்புடைய இல்லாத பாவம் செய்கிற ஒரு மனிதன் என்று அர்த்தமா, அப்பேற்பட்ட விஷயம். ஏன்னா கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற அந்த தேவதையினுடைய பேர் வந்து ஆர்ஃபோடைட், அந்த ஆப்ரோடைட் அந்த கடவுள் பேர், வீனஸ் தேவதை. இந்த வீனஸ் தேவதை வந்து காட் ஆஃப் செக்ஸ், செக்ஷுவாலிட்டி, பாவம் செய்கிற ஒரு கடவுள், ஃபெர்டிலிட்டி கடவுள்னு பேர். அப்போ இந்த கொரிந்து பட்டணத்தில் போகிறவன், தங்குறவன், பிஸ்னஸ் பண்ணுறவன்லாம் இதெல்லாம் பண்ணலாம், பாவம் பண்ணலாம் அப்படின்றது போல் ஒரு எண்ணம். இயேசு கிறிஸ்துக்கு முன்பு கிமு 146லேயே ரோமர்கள் இந்த கொரிந்து பட்டணத்தை அழித்தாங்க. பிறகு ஜீசஸ் காலத்துக்கு முன்னாடி ஜூலியஸ் சீசர் ராயனாக இருக்கும்போது இதை மறுபடியும் புதுப்பித்து கட்டுகிறார். ஆக கொரிந்து பட்டணத்தில் நீங்கள் நல்லது கற்றுக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. நம்ம கொரிந்து பட்டணத்தை பற்றி சொல்கிறாங்க, ஒரு மனுஷன் வாழணும்னு முடிவு பண்ணிட்டான்னா கடினமான வாழ்க்கை வாழ்ந்தால் தான் கொரிந்தில் இருக்க முடியும். பாவம் செய்யணும், அக்கிரமம் பண்ணோம், அநியாயம் பண்ணோம், தப்பு பண்ணோம், இப்படிலாம் இருந்தால் தான் வாழ முடியும். இப்பேற்பட்ட ஒரு கொரிந்து பட்டணத்துக்கு பவுல் அப்போஸ்தலன் அங்கே வருகிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுல் எழுதின நிருபங்களில் பெரிய நிருபம் வந்து கொரிந்துக்கு எழுதின நிருபம் தான். 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர்னு நிருபங்கள் எழுதியிருப்பார். கொரிந்து பட்டணத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த கொரிந்து பட்டணத்தில் என்ன நடக்குதுன்றதை அவர் அந்த லெட்டரில் எழுதியிருப்பார். ஸோ இந்த கொரிந்து பட்டணத்துக்கு பவுல் அங்கே வருகிறார். இந்த இடத்துல ஒரு சபை நிலைநாட்ட போகிறார். இந்த கெட்டது நடக்கிற ஒரு இடத்துல ஒரு சபை இருக்கணும்னா அந்த சபை டஃப்பாக சர்வை ஆகணும், ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆக ஒரு சபையை நிறுவுகிறார். இந்த இடத்துல சபையை நிறுவுறதுக்கு பவுல் அப்போஸ்தலன் தேர்வு செய்தது வந்து ஒரு தம்பதி, கணவன் மனைவி. எப்பேற்பட்ட பாவம் நிறைந்த இடத்துல கூட ஊழியம் பண்ணலாங்க ஒரு கணவன் மனைவி ஒத்துமையாக இருந்தால். எப்பேற்பட்ட அக்கறம் நிறைந்த கஷ்டம் நிறைந்த இடத்துல கூட ஒரு கணவன் மனைவி ஒன்றாக இணைந்தால் ஊழியம் செய்யலாம். ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் அங்கே வந்திருக்கிறார்கள். ஸோ இந்த ஆக்கிலா அண்ட் பிரிஸ்கிலா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வேலை செஞ்சுக்கிட்டே ஊழியம் பண்ணுறவங்களா இருக்கிறாங்க. அவங்க வந்து டென்ட் மேக்கிங், கூடார பணி செய்கிறவர்கள். நம்ம பைபிளில் நம்ம கிறிஸ்டியன் சர்க்கிளில் பார்த்தோன்னா வேலை செஞ்சுக்கினே ஊழியம் செய்கிறவங்களை வந்து டென்ட் மேக்கிங் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீஸ் ஆல்சோ டென்ட் மேக்கர் அப்படின்வாங்க. அதாவது கூடார தொழிலும் பண்ணிக்கிட்டு பவுல் வேலை செஞ்சது போல் செய்வாங்க. இன்னொன்று நம்ம பார்த்தோம்னா அன்றைய யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி ஒரு ரபாய் இருக்கார், அவர் ஒரு ஜூவிஷ் ஸ்டேட்டில் இல்லை, வெளியில் இருக்காருன்னா அவர் மெசேஜ் கொடுக்குறாருல, பிரசங்கம் பண்ணுறாருல, அந்த பிரசங்கத்துக்கு காசு பொதுவாக வாங்க மாட்டாராம், ஃப்ரீயாக தான் மெசேஜ் கொடுப்பாராம். அதனால் அவர் பார்ட் டைமாக ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே ஊழியமும் பண்ணுவாராம். அந்த பார்ட் டைமாக செய்கிற வேலையை தான் டென்ட் மேக்கிங்னு சொல்லுவாங்க. இப்போ பவுல் ஐயா செய்கிற அதே ட்ரேடு, டென்ட் மேக்கிங், கூடாரம் செய்கிற வேலையை ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த ஆக்கிலா பிரிஸ்கிலா பவுலுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, பவுல் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. ஆக மிஷினரி பயணம் சந்தோஷமாக போகிறது, ஊழியத்தை பிரசங்கம் செய்வதற்கு அது ஏதுவாய் இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல ஆனால் நான் ஏற்கனவே சொன்னேன், ஏன் இந்த ஆக்கிலா பிரிஸ்கிலா இந்த கொரிந்து பட்டணத்தில் இருக்காங்கன்னா அவங்க ஆக்சுவலாக அவங்க வீடு ரோமில் தான் இருக்குது, ரோமாபுரியில் தான் இருந்தாங்க. இந்த கிளவுடியஸ் சீசர் வந்து துரத்திட்டார். அதனால் எல்லாரும் வெளியே வந்து வேறு சிட்டியில் செட்டிலாக இருக்காங்க. இந்த மனிதர்கள் அங்கேயே இருக்கிறார்கள். இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்கிலா பிரிஸ்கிலா பவுலுக்கு பெரிய உதவியாக இருக்க போகிறார்கள். இந்த ஆக்கிலா பிரிஸ்கிலாவை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுவேன் என்றால், கணவன் மனைவியாய் பவுலோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்தவர்கள். செகண்ட் மிஷினரி பயணத்தில் நிறைய பேர் அவர் கிடைச்சாங்க. தீமோத்தேயு கிடைச்சாரு, அப்புறம் அந்த ஜெயிலர் கிடைச்சாரு, பிறகு இந்த யாசோன் கிடைச்சாரு, லீதியால் கிடைச்சாங்க, எல்லாம் ஃபேமிலியாக கிடைச்சாங்க. அங்கங்கே ஜப ஆலயங்கள் பக்கத்திலேயே கிறிஸ்தவ ஆலயங்கள் ஊழியங்கள் நிறுவப்படத்தக்க வந்தது. இன்றைக்கு கொரிந்து பட்டணத்தில் ஆக்கிலா பிரிஸ்கிலா அங்கேயே போகிறார். அவங்க கூடாரம் தொழில் பண்ணுகிறதுல அங்கே தங்கி அவர் என்ன பண்ணுறாரு, வேலை செய்கிறார். வேலை செஞ்சுட்டு ஓய்வு நாள்னா நம்ம எப்படி சண்டே சர்ச்சுக்கு வரோம், யூதர்கள் வந்து சண்டே சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, ஃப்ரைடே நைட்டு சர்ச்சுக்கு போவாங்க, சாட்டர்டே சாயந்தரம் சர்ச்சுக்கு போவாங்க. இதெல்லாம் ஓய்வு நாள்.
சண்டே வரமாட்டாங்க. சண்டே அவங்களுக்கு ஒர்க்கிங் டே. பைபிள் கேலண்டர் பிரகாரம் ஃப்ரைடே நைட்லேருந்து சாட்டர்டே நைட் வரைக்கும் தான் ரெஸ்ட்டு. சண்டே காலையில் வாரத்தின் முதலாம் நாள் யூதர்கள் வேலைக்கு போயிடுவாங்க. நம்ம கிறிஸ்டியன்ஸ் வந்த பிறகு இயேசு வாரத்தின் முதல் நாள் உயிர் தெழுந்த அப்படின்னால் நம்ம அன்னைக்கு லீவ் எடுத்துக்கிட்டோம். மண்டேலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ பவுல் காலத்தில் ஆதி திருச்சபையில் சண்டே லீவ் இல்லை, அன்னைக்கு சாட்டர்டே தான் லீவ் இருந்துச்சு. அவர் ஊழியம் செய்ய போகிறார். அப்போ போகும்போது கொரிந்து பட்டணத்தில் இப்பொழுது இருக்கிறார். ஏற்கனவே இந்த நம்முடைய சீலாவையும் தீமோத்தேயும் மக்கதோனியா நாட்டில் விட்டுட்டு வந்துட்டார். அத்தேனே பட்டணத்தில் நேற்று மெசேஜ்லாம் கொடுத்தாரு, அறியப்படாத தேவனுக்கெல்லாம் கொடுத்துட்டு இன்றைக்கி கொரிந்து பட்டணத்துக்கு வந்திருக்காரு. சீலாவும் தீமோத்தேயும் அவங்க வேறு கப்பலில் வந்துட்டு பவுல் கூட சேர்ந்துட்டாங்க. இப்போ பவுலோட டீம் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. பாட்டு பாடுறதுக்கு ஒரு ஆள், ஸ்தோத்திர பலி செலுத்துறதுக்கு ஒரு ஆள், அல்லேலூயா சொல்கிறதுக்கு ஒரு ஆள், ஒர்ஷிப் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் போல் 5 பேர் அவங்க டீமில் சேர்ந்துட்டாங்க. இந்த 2 பேர் மொத்தம் 5 பேர் ஆகிட்டாங்க. சீலாவும் தீமோத்தேயும் வந்துட்டாங்க, ஆக்கிலா பிரிஸ்கிலா இருக்காங்க, பவுல் இருக்கிறாரு. பயங்கரமாக ஆவியில் வைராக்கியம் கொண்டு ஊழியம் செய்ய போகிறார். அவர்கள் எதிர்த்து நின்று தூஷித்த போது அப்போ நின்று அந்த கொரிந்து பட்டணத்தில் நின்று வல்லமையான ஊழியம் செய்யும்போது அங்கே உள்ள யூதர்கள் எதிர்த்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இயேசுவை பற்றி பேசாத, இயேசுவை நாங்கள் விசுவாசிக்கலை என்று இயேசுக்கு விரோதமாய் பண்ணும்போது அவர் தன்னுடைய வஸ்திரங்களில் உள்ள தூசியெல்லாம் உதறி தள்ளிவிட்டு இந்த இரத்தப்பழி மேல் உங்களிடத்தில் வரட்டோன்ட்டு முதல் முறையாக நான் புறஜாதியின் இடத்துக்கு போகிறேன்னு சொல்ல போகிறார். இவ்வளோ நாள் நம்ம மிஷினரி பயணம், பவுலுடைய ஃபஸ்ட் மிஷினரி பயணம், செகண்ட் மிஷினரி பயணம் பார்த்தோம். எல்லாத்துலேயும் பவுல் ரொம்ப கவனமாக இருப்பார். எடுத்ததும் புறஜாதிகள் வீட்டுக்கு போக மாட்டார். அங்கே உள்ள சினகாகுக்கு போவார், அங்கே உள்ள ஜெப ஆலயத்துக்கு போவார். ஜெப ஆலயத்தில் போய் அங்கே தான் ப்ரீச்சிங் ஸ்டார்ட் பண்ணுவார். அவங்க ஏற்றுக்கலைன்னதும் மற்ற ஜனங்களோட சேர்ந்து போவார். ஆனால் இன்றைக்கி ஒரு முடிவு எடுக்கிறார், இனி எந்த ஜெப ஆலயத்துக்கு நான் வர மாட்டேன் என்று சொல்லி நான் புறஜாதியர் இடத்துக்கே போகிறேன் என்று. இனிமேல் பவுல் அப்போஸ்தலன் எந்த ஜெபாலயத்துக்கும் போக மாட்டார். அவர் ஏற்கனவே விட்டு போன சீஷர்கள் கூப்பிடும்போது அவங்க வீட்டில், அவங்க வச்சுக்கிற பில்டிங்கில், அவங்க கட்டியிருக்கிற கட்டணத்தில் எங்கே கூப்பிட்டாலும் அங்கே ஊழியம் பண்ண பவுல் அப்போஸ்தலன் போகிறார். அப்படி போகும்பொழுது அங்கே ஒரு மனிதன் இருந்தானா, அவன் பேர் யூஸ்து, அவன் பேர் ஜஸ்டஸ். இந்த ஜஸ்டஸ் என்று சொல்லுகிற மனிதனுடைய வீடு எங்கே இருந்ததென்றால் ஜெபாலயத்துக்கு பக்கத்திலே இருந்துச்சான். நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும், ஜெபாலயம் யூதர்களுடைய கோயில், அங்கே யூதர்கள் மட்டும்தான் வர முடியும். அங்கே போக மாட்டேன்னு பவுல் முடிவு எடுத்துட்டார். இனிமேல் எந்த ஊரில் ஜெபாலயம் இருந்தாலும் போக மாட்டேன். இன்றைக்கு யுஸ்து என்று சொல்லுகிற ஒரு மனிதனுடைய வீட்டுக்கு வருகிறார். இந்த யுஸ்து என்கிற வீட்டுக்கு அந்த மனிதன் வரும்போது, பவுல் அப்போஸ்தலன் வரும்போது என்ன நடக்க போகிறது என்றால், இந்த யுஸ்து ஏற்றுக்கொள்ள போகிறார். யுஸ்துனுடைய வீட்டில் ஊழியம் நடக்க போகிறது. இவர் ஒரு யூத பிலீவர். இவர் பவுலை ஏற்றுக்கொண்டு தம் வீடு திறந்து தரப்போகிறார். இவங்கெல்லாம் எழுந்து நின்று ஊழியம் பண்ண போகிறார்கள். ஆனால் ப்ராப்ளம் வரப்போகுது. பாருங்கள், பைபிள் என்ன சொல்கிறது என்றால், அவங்க வீடு ஜெப ஆலயத்துக்கு பக்கத்தில் இருந்துச்சு. அப்போ அங்கே வர யூதர்கள் இப்படி வரும்போது, ஆனால் பக்கத்து வீட்டில் மீட்டிங், இது யார் வீடு? யுஸ்துங்க. யுஸ்து என்ன பண்ணுறான்? அவர் பவுலெல்லாம் கூப்பிட்டு ஊழிய வைக்கிறார். ஓ, பவுலை கூப்பிட்டு ஊழிய வைக்கிறாரா அப்படின்ட்டு எல்லாரும் கோபமாக பார்க்கும்போது, இந்த ஜபாலயம் இருந்துச்சு பாருங்கள், இந்த ஜபாலயத்துக்கு ஒரு தலைவர் இருந்தார், ஒரு பேர் கிறிஸ்பு. அவர் தான் அந்த சர்ச்சோட பாஸ்டர்னு வச்சுக்கலாம். சர்ச்சில் அந்த சினகாக், அந்த ஜபாலயத்தோட பாஸ்டர்னு வச்சுப்போம். அவரே ரசிக்கப்பட்டு யுஸ்து வீட்டுக்கு போயிட்டார். இப்போ நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சிக்கணும், இந்த டீமில் தலைவரே அங்கே போயிட்டார். அங்கே போகும்பொழுது நிறைய பேர் இந்த கிறிஸ்புவே வந்துட்டார், அவரே ரசிக்கப்பட்டார் என்று சொல்லி, அப்போ கொரிந்து சபையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகுது. கொரிந்து பட்டணத்தில் எங்கே மாற்றம் உண்டாகுதுன்னா, சினகாகில், ஜபாலயத்தில். ஜபாலய தலைவரே இடம் மாறி போயிட்டார், சர்ச்சுக்கு போயிட்டார் என்று சொல்லும்போது பெரிய அமளி புறப்படும் போது கர்த்தர் சொல்கிறார், 9th வருஷத்தில் பவுலுக்கு தரிசனம், பவுலே நீ பயப்படாமல் பேசு, நீ மௌனமாக இராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்ய ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, அந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். கர்த்தர் முதல் முறை பவுல் கையில் சொல்கிறார், பவுல் நீ தான் ஃபஸ்ட்டு இங்கே மிஷினரி பயணம் எடுத்துகிட்டு வந்த நினைக்காத. பெந்தேகோஸ்தே என்னும் நாளில் பரிசுத்தாவினால் நிரம்பும் போது பேதுரு மெசேஜ் கொடுத்தாரு, அப்போ கேட்டு ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, உண்மையில யாரும் கை போட முடியாது, தைரியமாக ஊழியம் செய் என்று சொன்னார். இன்றைக்கும் கூட திருச்சபையே கர்த்தர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறார், நீங்கள் கவலைப்பட வேணாம், தைரியமாக பிரசங்கம் பண்ணு, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான், உன்னை யாராலும் அழிக்க முடியாது, நீ நன்றாக என் ஊழியம் செய்வாய்,
என்று கர்த்தர் நமக்கும் தைரியம் தர. நீ பண்ணு மகனே, உனக்கு ஹெல்ப் பண்ண ஆட்கள் இருக்கிறாங்க. நாளைக்கு நம்ம ஓஎம்ஆர் ஊழியம் போகிறோம், எப்படி போகிறோம் நமக்கு தெரியல. நீ போ மகனே, நான் உன் கூட இருக்கிறேன். உனக்கு ஊழியத்துக்கு உதவி செய்ய ஒரு பெரும் கூட்டத்தை வைத்திருக்கிறேன். உன் பண தேவைகளை, பொருள் தேவைகளை உனக்கு உதவி செய்யும்படி, உனக்கு சப்போர்ட் பண்ணும்படி, ஆலயத்துக்கு இடம் கொடுக்கும்படி, ஜெபம் நடத்த இடம் கொடுக்கும்படி நான் உனக்கு பெரும் அனுகூலமான கதவை வைத்திருக்கேன். நீ புறப்பட்டு போ மகனே. என் மகளே, அந்த சிறுவர் ஊழியத்தை நிறுத்தி விடாதே, கிராம ஊழியத்தை நிறுத்தி விடாதே, ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரியை நிறுத்தி விடாதே. நீ செய், உனக்கு அனுகூலமான கதவுகள் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். பவுல் அங்கே 1 வருஷம் 6 மாதம் தங்கி வேலை செஞ்சுக்கிட்டே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. வேலை செஞ்சுக்கிட்டே ஊழியம் செய்ய அவரை யாராலும் ஒன்றுமே பண்ண முடியல. எல்லா யூதர்களும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. கல்லியோன்னு சொல்லி ஒரு கவர்னர் வரார். நாட்டுக்கு ஒரு அதிபதி வருகிறார், கவர்னர். இந்த ரோமர்கள் இருக்கிறாங்களே, அவங்க உலகம் ஃபுல்லாக ரூல் பண்ணுவாங்க. அவங்க தான் ராஜா, அவங்க தான் ராயன். இப்போ உலகம் ஃபுல்லாக ரூல் பண்ணுறவங்களுக்கு கவர்னர்னு ஒரு போஸ்ட் கொடுப்பாங்க. அதை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, சர்க்கிள். இவர் இந்த கவர்னராக இருப்பார், அங்கே இருப்பார். ஆனால் ராயன் ஒருத்தர் தான். அப்போ கிளௌதியு ராயன் அங்கே இருக்கிறார். இப்போ இங்கே கல்லியோன்னு சொல்லி ஒரு கவர்னர் எங்கே வராருன்னா கொரிந்துக்கு வராரு. இந்த கல்லியோன் வந்து ரொம்ப 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 ஸ்ட்ராங்கான ஆள். அவர் வந்து கேலிலோ என்று 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 இங்கிலீஷ் பைபிள் சொல்கிறது. கேலிலோ என்று சொல்லுகிற கவர்னர் யூதர்களுக்கு விரோதமாக செய்வார், யூதர்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார், கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக செய்வார் என்று நினைச்சதுண்டு. இந்த கேலிலோ வந்து நியாயாசனத்தில் அமர்ந்து யூதர்கள் சத்தத்தை கேட்டு ஒரு இன்சிடென்ட் நடந்தது. சொஸ்தெனஸ் அப்படின்றவனை போட்டு அடிச்சிடுவாங்க யூதர்கள்லாம். அப்போ இந்த இன்சிடெண்ட்டில் கூட நின்று இந்த 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 கல்லியோன் கிறிஸ்தவர்களை அழிப்பார் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி பவுலை கட்டி இழுத்துட்டு போயிட்டாங்க. நியாயஸ்தானத்துக்கு முன்பாக கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போனது கேலிலோ என்று சொல்லுகிற கல்லியோன் அமர்ந்து இருக்கும்போது, அவங்களாம் பெரிய கவர்னர். அவங்கெல்லாம் அன்னைக்கு உள்ள கவர்னருக்கு வந்து பதவி மாத்திரமில்ல, பவர் இருந்துச்சு. அவங்களால மிலிட்ரி மைட் இருக்கும். அவங்க நினச்சா யாரையும் கொன்னுடலாம், தூக்கு தண்டனை கொடுத்துடலாம் அப்படி. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் வேத பிரமாணத்திற்கு விகற்பமாய் தேவனை சேவிக்கும்படி மனுஷருக்கு போதிக்கிறான்றாங்க. அதாவது இவன் வந்து எங்கள் யூத மதத்தில் ஒரு குழப்பத்தை உண்டாக்குறான் அப்படின்னு சொல்லி ஒரு பிராது பண்ணுறாங்க, ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. அப்போ பவுல் வந்து பதில் சொல்லி ஆகணும். ஏன் பவுல் பதில் சொல்ற? பொதுவாக கைதிகள் பிடிப்பட்டவர்கள்லாம் பேச முடியாது, ஆனால் பவுல் மட்டும் பேச விடுவாங்க. ஏன்னா பவுல் ஒரு ரோம பிரஜை, அவர் பேசலாம். ரோமர்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பவர் இருக்கும். அவங்கள சாதாரணமாக அரெஸ்ட் பண்ண முடியாது, சாதாரணமாக அடிக்க முடியாது. அவங்கள எந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுனாலும் அவங்க ராயன் கையில் நேராக ரோமுக்கு தான் அனுப்பணும். ஆக அந்த அளவுக்கு பவர் இருந்துச்சு. இப்போ பவுல் வந்து தனக்காக அவரே வாதாடி கொள்ளலாம். அவருக்கு ஒரு ஜட்ஜி, அவருக்கு ஒரு லாயர், அட்வொகேட் தேவையில்லை. ஸோ எழுந்து நின்று பவுல் பேச முற்படுறார். இவன் எங்கள் யூத மதத்துக்கு விரோதமாக பேசினான் அப்படின்னும் போது பவுல் பேசுறதுக்கு முற்படும் போதே கல்லியோன்னு சொல்லிட்டார், கேலிலோ சொல்லிட்டாரு, இது உங்களுடைய மத சார்பானதாக இருக்குது, எந்த அநியாயம் நான் காணப்படவில்லை, இது உங்களுடைய சொற்களுக்கும் நாமத்துக்கும் உங்கள் வேடத்துக்கு அர்த்தமாக இருக்குது, அதில் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள், அதனால் ஓடிப்போங்க அப்படின்னு உங்களை துரத்திட்டான். பவுலை நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ட்டான். அவங்களுக்கு ரொம்ப வெறுப்பாயிருச்சு. ஏன்னா 1.5 வருஷம் காத்திருந்து புது கவர்னர் வராரு, அவர் சால்வ் பண்ணி கொடுப்பாருன்னு பார்த்தா நம்மளே துரத்தி விட்டார் என்று சொல்லி அவங்க நேராக ஜெபா ஆலய தலைவனாகிய சொஸ்தேனை பிடிச்சி அவன் முன்னாடியே அடித்தாங்க. ஏன்னா இந்த சொஸ்தேன் சரி இருந்தால் இந்த பவுல்லாம் பேசியிருப்பாங்க. இந்த சொஸ்தேன் தான் இந்த பவுலெல்லாம் தூக்கி உள்ளே விட்டது. இவனுங்க ஒழுங்காக ஜபாலயத்தை நடத்தினா ஏன் இந்த மாதிரி கிறிஸ்தவர்கள்லாம் வராங்கன்னு சொல்லி அவனை போட்டு அடித்து துன்புறுத்தி ஒரு ஒரு பப்ளிக் க்யூரியாசிட்டி, ஒரு 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 ஹொரர் காட்ட பார்த்தாங்க. ஆனால் கல்லியோன் அதுக்கெலாம் அதுக்கெலாம் பார்த்து பயப்படுற ஆள் இல்லை. அவங்களாம் சண்டை போடுறவங்க, மிலிட்ரி பீப்புள் தான் இன்றைக்கி கவர்னர் பதவி கிடைச்சிது. அதை பற்றி கேர் பண்ணவே இல்லை, போங்கடா எப்படின்னா விட்டார். பவுல் இன்னும் அநேக நாள் இருந்து கொரிந்து பட்டணத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஊழியம் செய்தார். ஐ மீன் டெய்லி பாடு, ஆனால் ஊழியம் நடந்தது. இதை படிக்கும்போது எனக்கே என்கரேஜிங்காக இருக்குது. டெய்லி பாடு, ஊழியத்தை நிறுத்தக்கூடாது. டெய்லி பிரச்சனை, ஊழியத்தை நிறுத்தக்கூடாது. இந்த மாதிரி நியாயாசனத்துக்கு போகிற நிலைமை கூட வரலாம், ஒரு ஊழியமாக நிறுத்தக்கூடாது. அப்பாவோட பணி தொடரணும், அப்பாவோட பணி பெருகணும், அவர் ராஜ்யம் பெருகணும், நாம் சிறுகணும். எது சிறுகினாலும் பரவாயில்லை, அவர் ராஜ்யம் பணி சிறுகக்கூடாது. வளர்ந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பவுல் அநேக நாள் அங்கே தங்கியிருந்து சகோதரத்தில் உத்தரவு பெற்றார். அவர் சொன்னாங்க, நீங்கள் கிளம்புங்க, நான் போகிறேன், செகண்ட் மிஷனரி பயணத்தில் தான் இருக்கேன், இன்னும் தாய் சபைக்கு போகணும், ஜெருசலேமுக்கு போகணும், கவுன்சில் போகணும்,
யாக்கோபு இருக்கார், ஜீசஸோட பிரதர், அவரை மீட் பண்ணோம், பேதுரு பார்க்கணும், ஜெருசலேம் கவுன்சிலுக்கு போனோம், என்னுடைய தாய் சபை அந்தியோகியாவுக்கு போனோம் என்று கெங்கிரேயா பட்டணத்தில் தலை சவரம் பண்ணி கொண்டு சீரியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறினான். கூட ஆக்கிலா பிரிஸ்கிலா சொல்லிட்டாங்க, ஐயா நாங்களும் வரோம், எங்களையும் கூட்டு போய் ஜெருசலேம் கவுன்சில் காட்டுங்க, எங்களையும் கூட்டு போய் அந்தியோகியா தலைமை சபைக்கு கூட்டு போங்க என்று சொல்ல எல்லாரும் புறப்பட்டு போகும்போது பவுல் எபேசு பட்டணத்துக்கு வரார். கப்பல் ஏறி எபேசு பட்டணத்துக்கு வருகிறார், சிட்டி ஆஃப் எபேசியஸ். இந்த எபேசு பட்டணத்தை பற்றி நாம் படிக்க வேண்டும் என்றால், எபேசு பட்டணமும் எபேசு பட்டணத்தை பற்றி ஒரு நிருபமே எழுதியிருப்பார். இந்த எபேசு பட்டணத்தும் பவுலால் நிறுவப்பட்ட ஒரு பட்டணம். எபேசிற்கு எழுதின நிருபம் அப்படின்னு போடப்படும். வெல்த்தி சிட்டியானது, ரொம்ப பணக்கார சிட்டி. இன்றைக்கி நீங்கள் சொல்லணுன்னா அது ஏஷியா மைனரில் அன்னைக்கு இருந்துச்சு, இன்றைக்கி துருக்கியில் தான் இருக்குது. அன்னைக்கு கிறிஸ்தவம் வளர்வதற்கு அந்தியோகியா எப்படி பெரிய ஒரு பட்டணமாக இருந்துச்சோ அதே போல் இந்த எபேசு பட்டணமும் மெயினாக இருந்தது. இந்த எபேசு பட்டணத்தில் பவுல் இப்போ 3வது மிஷனரி பயணம் வரும்போது எனக்கு ஒரு 2 வருஷம் இங்கே தங்குவார். ஆனால் இந்த எபேசு பட்டணத்தில் பவுல் ஐயாவுக்கு நிறைய பிரச்சனை வரப்போகுது. என்ன பார்த்தோம்னா லெட்டர் எழுத போகிறாரு, இங்கே தான் தீமோத்தேயுவை விட போகிறாரு, யோவானை விட போகிறாரு. எபேசில் உள்ள 7 சபைகளில் ஒன்று எபேசு சபை வெளிப்படுத்தலும் விசேஷத்துலலாம் சொல்லியிருக்காங்க பாருங்கள். அப்படி ஒரு மேஜர் முக்கியமான ஒரு பட்டணம் தான் இந்த எபேசு பட்டணம். இந்த எபேசு பட்டணத்துக்கு வந்துட்டார். இந்த எபேசு பட்டணத்துக்கு பவுல் அப்போஸ்தலன் ஏறக்குறைய ஆக்கிலா பிரிஸ்கிலாலாம் இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க, நம்ம சொன்னோம் இல்லைங்களா. இங்கே வரும்பொழுது இந்த இடத்துல எபேசு பட்டணத்தில் பவுல் ஜெபாலயத்தில் மறுபடியும் பிரவேசிக்கிறார். ஆமேன். அங்கே அவர்களை விட்டு நீங்கி ஜபாலயத்திலே பிரவேசித்து திரும்பி கொரிந்து பட்டணத்தில் சொன்னார், நான் இனிமேல் எந்த ஜபாலயத்தில் வரமாட்டேன்னு. ஆனால் எபேசு பட்டணத்தில் திரும்பி வந்து ஜபாலயத்திலே கர்த்தருடைய வசனங்களை பற்றி சொல்லுகிறார். இங்கே உள்ள எபேசு பட்டணத்தில் உள்ள ஜனங்க கேட்டுக்கிட்டு கூட இருங்க, எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்றாங்க. பாருங்கள், ஒரு சினகாக ஒரு மாதிரி இருக்குது, ஒரு ஜபாலயம் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ எபேசு பட்டணத்தில் இருக்கிறவங்க இருங்கன்னு சொல்லும்போது இவர் என்ன சொல்கிறாரு, பண்டிகை வருகிறது, நான் எருசலேமுக்கு போக வேண்டும். யூதர்கள் பற்றி நமக்கு தெரியும் இல்லைங்களா. 7 பண்டிகையில் 3 பண்டிகைக்கு அவங்க பூமியில் எங்கே இருந்தாலும் அவர்கள் எருசலேமுக்கு போயிடுவாங்க. பஸ்கா பண்டிகை, கூடார பண்டிகை, அப்படி 3 பண்டிகைகளுக்கு அவங்க எபேசு அவர்கள் அங்கே போய்விடுவார்கள். ஸோ அப்படி ஒரு பண்டிகை வருகிறது, நான் போகிறேன் என்று சொல்லி ஃபீஸ்ட் இன் ஜெருசலேம், அப்கமிங் ஃபீஸ்ட் வருது, நான் அதற்கு போக வேண்டும் என்று பவுல் பெந்தெகோஸ்தே பண்டிகை 3 பண்டிகைக்கு அவர்கள் எருசலேம் தேவாலயத்துக்கு போக வேண்டும். அதில் போக வேண்டும் என்று முற்படுகிறார். சர்ச்சு மக்கள்லாம் வேண்டாங்க இங்கே தான் இருங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் போகுவேன் என்று கப்பல் ஏறி எபேசு பட்டணம் இந்த மேஜர் போர்ட்டை விட்டு போகிறார். போகும்போது செசரியா வழியாய் எருசலேமுக்கு போகிறார். ஜெருசலேமுக்கு வந்துட்டார். ஜெருசலேம்லேருந்து கிளம்புனார். ஞாபகம் இருக்கா, ஃபஸ்ட்டு மிஷனரி பயணம் போகிறதுக்கு முன்னாடி பவுலும் பர்னபாவும் ஜெருசலேம் கவுன்சில் முன்னாடி போய் நின்று புறஜாதிகளுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படலாம், அவங்களும் ரட்சிக்கப்படலாம், அவங்களும் கிறிஸ்து சபையில் சேரலான்னு ஒரு லெட்டர் வாங்கி போனாங்க பார்த்தீங்களா. அந்த இடத்துக்கு மறுபடியும் போகிறார். போய் சபையை ஜெருசலேம் கவுன்சில் உள்ள லீடர்ஸ்லாம் சந்தித்து தன்னுடைய தாய் சபைக்கு வருகிறார். பவுலோட தாய் சபை பேர் நீங்கள் மறக்கக்கூடாது, அது பேர் அந்தியோகியா. அந்த அந்தியோகியாவில் கொஞ்சம் காலம் இருந்துட்டு திரும்பி விடுபடுறார். நான் 3வது மிஷனரி பயணம் போகிறேன், 3rd மிஷனரி பயணம். காசு இருந்துச்சா பவுல் கையில்? தெரில. போகிறதுக்கு பலன் இருந்துச்சா? தெரில. கூட வர்றதுக்கு ஆள் இருக்காங்களா? தெரில. உடம்புல தெம்பு இருந்துச்சா? தெரில. புறப்படுகிறார் கலாத்தியா நாட்டின் வழியாய், ஆமேன், பிரிகியா நாடின் வழியாய் போய் சீஷர்கள்லாம் சந்தித்து பலப்படுத்துகிறார். பி ஸ்ட்ராங், ஊழியம் செய்யுங்க, சிறுவர் ஊழியம் செய்யுங்க, முதியர் ஊழியம் செய்யுங்க, உபவாசம் ஜெபம் நடத்துங்க, கிராம ஊழியம் செய்யுங்க, புறப்பட்டு போங்க என்று சீஷர்கள் எல்லாரையும் பலப்படுத்துகிறார். பவுல் போனாலே பலன் தான், ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரெங்க். when a leader visit a church there should be spiritual strength. மக்கள் புறப்பட்டு பவுலிடம் வந்து பலப்படுகிறார்கள், எல்லா சீஷர்களையும் பலப்படுத்துகிறார். அப்பொழுது இன்னொரு மனிதனை பற்றி பார்க்கிறோம். அந்த மனிதன் அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தை சார்ந்தவன். அவன் பெயர் அப்போலோ என்று சொல்லுது ஒரு மனிதன். நிறைய சீஷர்கள் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்போலோ. he is an highly educated man, eloquent Jewish Christian. யூதனாக இருக்கான், கிறிஸ்டியனாக இருக்கிறான், அலெக்சாண்ட்ரியா பட்டணத்திலிருந்து வருகிறான். இவன் பவுலுக்கு ஒரு உடன் ஊழியனை போல ஆப்ரேட் பண்ணுறான். எங்கேருந்து வந்தார், எப்படி வந்தாருன்னு தெரில.
பவுலுக்கு உதவி செய்ய வருகிறார். நம்ம கூட ஊழியம் செய்யும் போது நான் விசுவாசிக்கிறேன், நமக்கு உதவி செய்ய கர்த்தர் அநேக பிள்ளைகளை அனுப்பி தரப்புகிறார். who will play crucial role in leading the church, in teaching, in expanding the churches. தேவனுடைய ராஜ்யம் வளர்ச்சிக்கு காரணமாக அநேக அப்போலோக்களை கர்த்தர் எழுப்புவார். இவருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிள் நல்லா தெளிவாக தெரியும். பைபிள் காலேஜ் படிச்சிருக்கார். பிரில்லியன்ட் ஒரேட்டர். அவர் மாதிரி பேசுறதுக்கு ஆள் இல்லை. ஆமாம், பழைய ஏற்பாடு ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டில் அத்தாரிட்டேட்டிவ் கமாண்ட் உள்ளவராக இருந்தார். அவ்வளோ ஞானம் உள்ள ஒரு மனிதனாக இருந்தார். பவுலுக்கு அசிஸ்டண்ட்டாக மாறுகிறார். எபேசு பட்டணத்திலிருந்து வரும்போது தெரியுது. ஆனால் இவருக்கு யோவானுடைய அந்த ஞானஸ்தானம் விஷயம் மட்டும் தான் தெரியும். ஜீசஸ் யோவானே சொல்கிறார் பாருங்க, நான் உங்களுக்கு ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பிறகு ஒருவர் அவர் பரிசுத்த ஆவினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அப்போ அவர் வெறும் ஜலத்தினால ஞானஸ்தானம் மட்டும்தான். பாவ மன்னிப்புக்கு என்று மனம் திரும்புதலுக்கு என்ற ஞானஸ்தானம் தான். இதில் பாவ மன்னிப்புக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம், இயேசுவின் ரத்தத்தை பற்றின விஷயங்கள் எல்லாம் அவனுக்கு தெரியாது. பட் வெரி எலிக்வென்ட் மேன். எபேசு பட்டணத்துக்கு அவர் வரார், அப்போலோ வரார். அப்பொழுது யோவான்ஸ் கொடுத்த ஸ்நானம் மட்டும் தெரிகிறது. அவருக்கு டீச் பண்ணும்போது ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் அவரை சேர்த்துக்கிட்டு அவருக்கு டீச் பண்ணும்போது இந்த மனுஷன் அருமையான மனுஷனாக இருக்கிறான், ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நல்லா சப்போர்ட் பண்ணுறான். எபேசு சபையை வளருவதற்கு காரணமான இந்த அப்போலோ மாறுகிறான். ஆமாம், சீஷர்கள் இவன் அகாயா நாட்டுக்கு போய் நான் ஊழியம் பண்ண போகிறேன்னும் போது லெட்டர் எழுதி கொடுக்குறாங்க. அக்கில எழுதுறாரு, பிஸ்கில் எழுதுறாங்க, இவனை ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி அவன் அந்த அகாயா நாட்டுக்கு போய் வெளியரங்கமாக கர்த்தருடைய வார்த்தையை திருஷ்டாந்திரப்படுத்துகிறான். ஸோ ஒரு கொரிந்து லீடர் கொரிந்திலிருந்து அகாயாவுக்கு போய் அந்த இடத்துல உள்ள அநேக வார்த்தைகளை கர்த்தருக்கு என்ன பிரசங்கிறார். அதான் பவுல் கூட சொல்லும்போது சொல்வார், அப்போலோ நட்டான், பவுல் நீர் பாய்ச்சினான். பவுல் நட்டான், அப்போலோ நீர் பாய்ச்சினான். ஸோ இப்படி வாட்டரிங் த சீட்ஸ், நீர் பாய்ச்சுதலை பற்றி சொல்லும்போது இந்த அப்போலோ பற்றி தான் பவுல் சொல்லியிருப்பார். இந்த அப்போலோ போல ஊழியம் செய்கிற ஒரு நல்ல அருமையான மனுஷன். ஸோ பால் பிளான்டட், அப்போலோ வாட்டர். பவுல் நட்டான், அப்போலோ நீர் பாய்ச்சினான் சொல்கிற அளவுக்கு பல சபைகள் சிறப்படுவதற்கு காரணமான வேறொரு லீடரை கர்த்தர் கொடுக்கிறார். பவுல் ஐயாவோட 3rd மிஷினரி பயணம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கலாத்தியாலேருந்து பிரிகியா போகிறாரு. புது டீம் உருவாகுது. அந்த புது டீமில் நமக்கு கிடைக்கிறது தான் அப்போலோ. எலிக்வென்ட் மேன், நல்லா பேசுகிறார், வேதத்தில் சிறந்த விளந்த மனிதன், கர்த்தருடைய வார்த்தைக்கு கட்டுப்படுகிற மனிதன். யோவானுடைய ஞானஸ்தானம் பெற்றாலும் இப்போ ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் அவனை கூப்பிட்டு டீச் பண்ணும்போது நன்றாய் கற்றுக்கொண்டு கர்த்தர் பணியை செய்கிறான். பவுல் சொல்லி கொடுத்ததெல்லாம் செய்து கொண்டு ஒரு யூத மனிதன் கர்த்தருக்கென எழும்புகிறான். இப்பேற்பட்ட மனிதர்கள் எழும்புகிறார்கள். சிலர் சொல்கிறாங்க, இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை ஒருவேளை இந்த அப்போலோ எழுதியிருக்கக்கூடும். ஏன்னா எபிரேயருக்கு எழுதின நிருபம் யார் எழுதுனதுன்னு அந்த எழுத்தாளர், அதை எழுதியவர் ஆக்கியோன் சைன் போடவே இல்லை, அப்போலோவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட்டை பற்றி ஒரு பவர்ஃபுல்லான டெஸ்டிமனி கொடுக்கக்கூடிய ஒரு மனிதன் உண்டாயிருக்கிறார். திருச்சபையே அன்னைக்கு பவுல் வாழ்ந்தார், ஆக்கிலா இருந்தார், பிரிஸ்கிலா இருந்தாங்க, அப்போலோ இருந்தார். இன்றைக்கி நம்ம இருக்கிறோம். நம்ம ஏதாவது ஒரு பாத்திரத்தை மனதில் நினச்சிப்போம். நம்ம அப்போலோவாக மாறலாம், இல்லை ஆக்கிலாவாக மாறலாம், இல்லை பிரிஸ்கிலாவாக மாறலாம், இல்லை பவுலாக மாறலாம். நாம் திருஷ்டாந்தரமாய் கர்த்தருடைய வார்த்தையை நாம் பேச வேண்டும். கர்த்தருடைய பணியை மிகவும் பலமாய் செய்ய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்களும் நானும் கட்டுப்பட வேண்டும். கர்த்தருடைய வசனம் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை பெருக வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை பெருக வேண்டும். அவர் ராஜ்யம் பெருக வேண்டும். நீங்களும் நானும் அர்ப்பணிக்கலாமா? கர்த்தருடைய வார்த்தை பெருக வேண்டும். இன்றைக்கி நம்ம இந்த புது கேரக்டர் அப்போலோ பற்றி நினச்சிப்போம். நம்ம ரொம்ப எலிக்வெண்ட்டாக இருப்போம், நல்லா பேசுவோம், நல்ல பேச்சு திறமை இருக்கும், போல்ட்னஸ் இருக்கும். ஏன் இந்த போல்ட்னஸை கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு தரக்கூடாது? ஏன் இந்த போல்ட்னஸை வச்சு சிறுவர் ஊழியம் பண்ணக்கூடாது? ஏன் இந்த போல்ட்னஸை வச்சு நாம் சபை நாட்டக்கூடாது? ஏன் இந்த போல்ட்னஸை வச்சு ஒரு ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி செய்யக்கூடாது? ஏன் இந்த போல்ட்னஸை வச்சு ஜனங்களை ரட்சிப்புள்ள நடத்தக்கூடாது? கர்த்தர் இன்றைக்கு நம்மை நடத்துகிறார். நம்ம எழுந்து நின்று கர்த்தரை ஆராதனை செய்யலாமா? கர்த்தர் நம்ம மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் இந்த அப்போலோ என்று சொல்லுகிற இந்த வேதத்தை நன்றாய் கற்ற இந்த மனிதனை ஏற்றுக்கொள்கிறார்கள். அது சபைக்கு அது மிகவும் பிரயோஜனமானதாக இருக்கிறது. சபையினுடைய வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இன்றைக்கும் நம்முடைய திருச்சபைக்கும்
இந்த அப்போலோ போன்று நிறைய ஊழியக்காரர்கள் நமக்கு அவசியம். திருச்சபையே, கர்த்தருடைய ராஜ்யம் பெருக வேண்டும். அது 1000 தலைமுறையாய் அவருடைய ராஜ்யம் பெருக வேண்டும். அவருடைய ராஜ்யத்துக்கு முடியவில்லை, அவருடைய ஊழியத்துக்கு முடியவில்லை, அவருடைய கிருபைகளுக்கு முடியவில்லை, அவருடைய உண்மைகளுக்கு முடியவில்லை. திருச்சபையே, கர்த்தர் இன்றைக்கு நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் கர்த்தருடைய பணிக்கு நம்மை அர்ப்பணிப்போமா? கர்த்தருக்கு மிகவும் பிரியம் அவருடைய ராஜ்யம் பெருகுவது. 1000 தலைமுறையும் அவரை பணிய வேண்டும். கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக நாம் கர்த்தரை ஆராதனை செய்வோம். ஆயிரம் தலைமுறை உம்மை பணிந்து துதிக்கும் ஆட்டுக்குட்டியானவரை பாடுவோம். பரிசுத்தவான்கள் அனைவரும் விசுவாசிப்போர் அனைவரும் ஆட்டுக்குட்டியானவரை பாடுவோம். ஆயிரம் தலைமுறை உம்மை பணிந்து துதிக்கும் ஆட்டுக்குட்டியானவரை பாடுவோம். பரிசுத்தவான்கள் அனைவரும் விசுவாசிப்போர் அனைவரும் ஆட்டுக்குட்டியானவரை பாடுவோம். உம் நாமம் மிக உயர்ந்தது, உம் நாமம் மிக பெரியது, உம் நாமம் மேலானது. கர்த்தத்துவம் சிங்காசனம் அதிகாரம் வல்லமையிலும் உம் நாமம் மேலானது. உம் நாமம் மிக உயர்ந்தது, உம் நாமம் மிக சிறந்தது, உம் நாமம் மேலானது. சிங்காசனம் கர்த்தத்துவம் அதிகாரம் வல்லமையிலும் உம் நாமம் மேலானது. தூதர் பாடும் தூயரே, சர்வ சிருஷ்டி போற்றும் தூயரே, உம்மை உயர்த்திடுவேன். தூயரே, தூயர் நீரென்றும். பரிசுத்தர் பாடும் தூயரே, ராஜாதி ராஜா தூயரே, நீரென்றென்றோ தூயரே, தூயர் நீரென்றோ. பரிசுத்தர் பாடும் தூயரே, ராஜாதி ராஜா தூயரே, உம்மை உயர்த்திடுவோம். தூயரே, தூயர் நீரென்றும். தூயர் நீரென்றும். தூயர் நீரென்றும். ராஜ்யம் மலரட்டும் ஆண்டவரே, ராஜ்யம் மலரட்டும் ஆண்டவரே. தன்னுடைய பலவீனமான நேரத்தில் கூட 2வது மிஷனரி பயணத்தை முடித்து திரும்பவும் வந்து 3வது மிஷனரி பயணத்தை தொடங்கி 3வது மிஷனரி பயணத்தினுடைய பலனை பார்த்து விட்டார். இந்த 3வது மிஷனரி பயணத்தினுடைய பலன்தான் அப்போலோ பவுல் நட்டான், அப்போலோ நீர் பாய்ச்சினான் என்று சொன்னார். அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஒரு மேன். அவர் ஆரம்பத்தில்
அவருக்கு ஓல்ட் டெஸ்டமென்ட் மட்டும்தான் தெரியும், அவருக்கு யோவான் ஸ்நானகன் மட்டும்தான் தெரியும், ஜீசஸை பெருசாக தெரியாது. ஆனால் the moment when Apollos joined the ministry, the church got strengthened, சபை பலப்பட்டது. அகாயா நாட்டுக்கு தனியாக ஒரு மெயின் மிஷனரியாக அனுப்பிச்சாங்க, நிறைய சபைகளை நிலைநாட்டினார். என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழியங்கள் இன்றைய வரைக்கும் முடியவில்லை, நிறைவேறி கொண்டிருக்கிறது, நம் மூலமாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் நம்மை ஒரு அப்போலோ போல நினைத்துக் கொள்ளலாம். Let us be eloquent in the word of God. தேவனுடைய வார்த்தையை நம்ம இன்னும் பலப்படுத்திக்கணும். பைபிள் நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கணும். பைபிளை பற்றி நேற்றை விட இன்னைக்கு நீ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கற்றுக்கணும். நேற்று கேட்டதை இன்னும் கொஞ்சம் மெசேஜ் கேட்கணும். வேதத்தில் நீங்களும் நானும் பலம் உள்ளவர்களா இல்லை என்றால், இந்த ரோமர்கள் காலத்தில் எப்படி சபை விழுங்கப்பட்டதோ, இந்த கிரேக்கர்களுடைய கலாச்சாரம் எப்படி சபையை விழுங்கினதோ, அப்படி இன்னைக்கு மாடர்னைசேஷன் டேக் ஓவர் பண்ணும் திருச்சபையை. We need to know the word of God to fight against all the dark forces. We need to know the truth to fight against the false doctrines. We need to know the truth to fight the lies. சாத்தான் கொண்டு வருகிற எல்லா சதிகளையும் எல்லா பொய்களையும் ஜெயிக்க வேண்டும் என்றால் உங்களுக்கும் எனக்கு கர்த்தர் நல்ல ஞானத்தை தர வேண்டும். இன்னைக்கு நம்ம மார்னிங் டிவோஷன்ல நின்று கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வசனத்தை இன்னும் எக்ஸ்ட்ராவாக படிக்க வேண்டும். நேற்றைக்கு படித்ததை விட கர்த்தருடைய வார்த்தையை நாம் இன்னும் அதிகமாக படிக்க வேண்டும். We need to know the word of God more. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தில் பவுலுடைய 2வது மிஷனரி பயணம் முடிந்து 3வது மிஷனரி பயணம் துவங்கும்போது அவருக்கு அப்போலோ கிடைத்தார். யார் கூட்டி கொண்டு வந்தது? ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும். லெட் the new generation arise. புதிய தலைமுறை எழும்புவதாக இயேசுவின் நாமத்தினால பவுலின் தலைமுறை எழும்பினது என்றால் ஆக்கிலா பிரிஸ்கிலாவின் தலைமுறை எழும்புகிறது. ஆக்கிலா பிரிஸ்கிலாவின் தலைமுறை எழும்புகிறது என்றால் அப்போலோவின் தலைமுறை எழும்புகிறது. இயேசுவின் நாமத்தினால் அப்போலோவின் தலைமுறை எழும்புவதாக, கர்த்தருக்காக பகிரங்கமாய் எழும்பி நின்று கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிற கூட்டம் எழும்புவதாக, அதிகமாக கர்த்தருடைய வேதத்தை படிக்கிற, பைபிள் காலேஜ் படிக்கிற, பைபிள் ட்ரைனிங் எடுக்கிற, வேதத்தை கற்று தெரிகிற கூட்டம் எழும்போதாக. கர்த்தாவே உம்மை உயர்த்துகிறோம். உம் நாமம் மிக உயர்ந்தது, உம் நாமம் மிக பெரியது, உம் நாமம் மேலானது. உம் நாமம் மிக உயர்ந்தது, உம் நாமம் மிக பெரியது, உம் நாமம் மேலானது. தூதர் பாடும் தூயரே, சர்வ சிருஷ்டி போற்றும் தூயரே, உம்மை உயர்த்திடுவே. அப்போஸ்தலர் 18:28. அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாய் யூதர்களுடனே பலவந்தமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்தரப்படுத்தினான். கிருபையினாலே விசுவாசிகளானவர்களுக்கு மிகவும் உதவியாயிருந்தார். Apollo is a man of help. Apollo is a mighty man who could convince the Jews. இவ்வளவு நாள் பவுலை எதிர்த்த யூதர்கள் அப்போலோவை எதிர்க்கவில்லை. அப்போலோ சொன்னதை கேட்டுக்கொண்டார்கள். இயேசுவின் நாமத்தினாலே அநேக அப்போலோக்களை கர்த்தர் எழுப்பி தம் ராஜ்யத்தை கட்டுவாராக. அவருடைய ராஜ்யம் பெருகுவதாக, அவருடைய ராஜ்யம் பெருகுவதாக, அவருடைய ராஜ்யம் பெருகுவதாக, அவருடைய ராஜ்யம் பெருகுவதாக. அப்பா, நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி உம் ராஜ்யம் பெருகுவதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருடைய ராஜ்யம் பெருகுவதாக. பவுல் எப்படி முதல் மிஷனரி பயணம், 2வது மிஷனரி பயணம், 3வது போனாரோ அப்படி போகக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா
யாஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.